Hello guys, welcome back to the Atom Education. இன்னைக்கு வந்து நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல் டேஸில் மோனோஹைப்ரிட் கிராஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு டெஃபினேஷனாக படிச்சிருப்பீங்க. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிஎஸ்ஐஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினேஷன் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் கொடுத்துட்டு விச் மீன்ஸ் ரெண்டு தான் கிராஸ் பண்ணால் அதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணுன்னா உங்களுக்கு அது மனப்பாடம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அந்த கான்செப்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்த போகிறேன். ஸோ தட் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி உங்களால் அதை ஆன்சர் பண்ணுற முடியுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா என்ன? அதோட பேர்லேயே இருக்குது. மோனோனா சிங்கிள்னு அர்த்தம், R1 ஒரு ஜீன் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. தென் ஹைப்ரிடுங்கிறதுக்கு மீனிங்கு உங்களுக்கு அது ஹெட்ரோசைகஸாக இருக்குங்கிறது மீனிங். விச் மீன்ஸ் ஒரு டாமினன்ட் அலிலும் இன்னொன்று ரெசசிவ் அலிலும் இருக்கிறதுங்கிறது தான் நம்ம ஹெட்ரோசைகஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் ஹைப்ரிடுன்னு அதை சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? சிங்கிள் ஜீனை வச்சு கிராஸ் பண்ணி ஒரு ஹெட்ரோசைகஸாக கொண்டு வரோம். அந்த ஹெட்ரோசைகஸை கிராஸ் பண்ணி எவ்வளோ ரேஷியோ வருதுன்னு கண்டுபிடிக்கிறதா மோனோஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா? A monohybrid cross is a cross between two organisms with different variation at one genetic locus of interest. ரெண்டு ஆர்கானிசமை கிராஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் கிராஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் பேரண்ட் 1 பேரண்ட் 2. அந்த ரெண்டு ஆர்கானிசமே எப்படி இருக்கணும்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பேரண்ட்டுக்கு டால் இருந்துச்சுன்னா இன்னொரு பேரண்ட் வந்து டார்ஃபாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணி தான் நம்ம கிராஸ் பண்ணணும். த கேரக்டர் பீயிங் ஸ்டடிட் இன் த மோனோஹைப்ரிட் கிராஸ் ஆர் கவர்ன்ட் பை த டூ ஆர் மல்டிபிள் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபார் த சிங்கிள் லொக்கேஷன் ஆஃப் த ஜீன். விச் மீன்ஸ் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இது டாலாக இருக்கலாம், ட்ராஃபாக இருக்கலாம், ரெல்ஸ் வேறு ஏதாவது இந்த ஃப்ளவரோட கலராக இருக்கலாம், சீடோட ஷேப்பாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர் தானே உங்களுக்கு இது பண்ணுது. விச் மீன்ஸ் டாலாக இருக்கிறதும் ஒரு கேரக்டர் தான், டார்ஃபாக இருக்கிறதும் ஒரு கேரக்டர் தான். அந்த டாலாக இருக்கிறதுங்கிறதுக்கு எத்தனை டைப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இங்கே மோனோஹைப்ரிட் கிராஸ். டாலுக்கு வந்து மொத்தம் வந்து ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து டாமினன்ட்டு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்லேயும் டால் வரும், ஹோமோசைகஸ் கண்டிஷன்லேயும் உங்களுக்கு டால் கேரக்டர் வரும். டார்ஃபுக்கு வந்து ரெண்டுமே ஹோமோசைகஸ் மட்டும்தான் வரும். புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ அதுதான் ஒரு சில கேரக்டருக்கு உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து அங்கே வந்து இன்வால்வ் ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லி தரேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக ஐடியா வரும். நான் இங்கே ஒன்று சொல்கிறது ஒன்று தான், உங்களுக்கு வந்து ஜீன் வந்து ஒன்று தான், ஆனால் அதில் வேரியேஷன்ஸ் வந்து 2 or more டைப் இருக்கணும். அதுதான் பாயிண்டில் சொல்கிறாங்க. மீன்ஸ் இங்கே வந்து நமக்கு வந்து வேரியேஷனுங்கிறது வந்து ரெண்டு டைப்பாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 or மல்டிபிள் வேரியேஷன்ஸ். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ரெண்டு பேரண்ட்டு பியூர் லைனை வந்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் வருது. இதை செல்ஃபிங் பண்ணுறோம். இதை செல்ஃபிங் பண்ணுறப்ப என்ன வரும் உங்களுக்கு? 4 டைப் ஆஃப். இதை அடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். இங்கே ரெண்டு ஹெட்ரோசைகஸ் வரும், ரெண்டு ஹோமோசைகஸ் வரும். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்க போகிறது இது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனில், விச் மீன்ஸ் இந்த ஒரு ஜீன் ஹைட்டுங்கிற ஒரு ஜீனில் உங்களுக்கு மல்டிபிள் வேரியேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக சரி, ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட் சரி, இது ரெண்டாவது அள்ளியில். மூணாவது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். ரெண்டுக்கும் மேற்பட்ட வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம கிடச்சிச்சின்னா அதைத்தான் நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பேரண்ட் 1 எடுத்துக்கிட்டோம், இங்கே பேரண்ட் 2 எடுத்துக்கிட்டோம். பேரண்ட் 1 பேரண்ட் 2 இங்கே எடுத்துக்கிட்டோம்.
ஓகேங்களா. இதில் பேரண்ட் 1 விச் மீன்ஸ் மேலுங்கிற பேரண்ட்டை வந்து நம்ம டாலாக எடுத்துக்கிறோம். அந்த டால் எப்படி இருக்குது, பியூர் லைன் ஆர் ட்ரூ பிரீடர். இந்த ரெண்டு வேர்டுக்கு மீனிங்கு நான் போன கிளாஸ்லேயே பேசிக்ஸ்லேயே நடத்தியிருப்பேன். இந்த பியூர் லைனுங்கிறது என்னன்னா ரெண்டுமே டாமினன்ட் அல்லீலாக இருக்கும். இதுதான் பியூர் லைன் ஆர் ட்ரூ பிரீடர். கொஸ்டினில் உங்களுக்கு ரெண்டு வேர்டில் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். பியூர் லைனுன்னு கொடுத்துட்டா இங்கே என்ன அர்த்தம், ரெண்டுமே டாமினன்ட் அல்லீலாக இருக்குங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இங்கே ட்ராஃப்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதில் பியூர் லைன்னா உங்களுக்கு ரெண்டு அல்லீலுமே ரெசசிவ் கண்டிஷனில் இருக்கும். புரியுதுல? ஸோ இங்கே ரெண்டு எடுத்திருக்காங்க, ஒன்று டாமினன்ட் ஹோமோசைகஸ் டாமினன்ட், இங்கே ஹோமோசைகஸ் ரெசசிவ். ரெண்டுத்துலேயுமே நம்ம கேமேட்ஸ் எடுத்துக்கிறோம். கேமேட்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த அலீல்ஸை தான் சொல்கிறோம். எத்தனை டைப் ஆஃப் அலீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரே ஒரு டைப்பில் தான் இருக்குது, டாமினன்ட் அலீல் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு டைப்பு தான் இருக்குது, ரெசசிவ் அலீல் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம ஒன்றாவே எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கேமேட்டு, இது ஒரு கேமேட்டு. ரெண்டத்தையும் மேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஹெட்ரோசைகஸாக கிடைக்கிது, ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டாக நமக்கு கிடைக்கிது. இதோட கேமேட்ஸ் எத்தனை, மொத்தம் 2 கேமேட்ஸ், ஏன்னா ரெண்டும் சேர்ந்துருச்சு. ஸோ இதில் பீனோடைப் எப்படி இருக்குன்னா ஆல் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா நமக்கு டாமினண்ட்டோட தியரி என்ன, ஏதாவது 1% இருந்தாலே போதும் அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நமக்கு கிடைக்கிறது எல்லாமே டாலாக இருக்கும், எல்லாமே எல்லா பிளான்ட்டுமே டாலாக இருக்கும். விச் மீன்ஸ் அதுதான் ஹெட்ரோசைகஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹைப்ரிட்ஸ் ஏகேஏ ஹைப்ரிட்ஸ். இதைத்தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ இது வந்து F1 ஜெனரேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம F1 ஜெனரேஷன் என்ன கிடச்சிருக்கு, எல்லாமே டாலாக கிடச்சிருக்கு. இப்போ அந்த F1 ஜெனரேஷனை நம்ம செல்ஃப் பண்ணுறோம். இந்த ஆரோ மார்க்கோட மீனிங் என்னென்னா நம்ம அதை செல்ஃப் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் 1 ஹெட்ரோசைகஸும் பேரண்ட் 2வும் ஹெட்ரோசைகஸ் ரெண்டத்தையும் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இதைத்தான் நம்ம F2 ஜென்ரேஷன் சொல்கிறோம். இதை நம்ம புன்னட் ஸ்கொயரில் போடுறப்ப எப்படி கிடைக்கும், ஸோ இங்கே ஒரு கேமேட் இருக்குது, பேரண்ட் 1ஓட கேமேட்ஸு இங்கே டி, இங்கே ஸ்மால் டி. பேரண்ட் 2ஓட கேமேட்ஸு இங்கே கேபிட்டல் டி, இங்கே ஸ்மால் டி. ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஹோமோசைகஸ் இங்கே கிடைக்கிது, ஒரு ஹோமோசைகஸ் இங்கே ஹோமோசைகஸ் டாமினன்ட் கிடைக்கிது. ரெண்டு ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் நமக்கு கிடைக்கிது, ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் கிடைக்கிது. புரியுதுல? இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபினோடைபிக் ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஜீனோடைப்ஸ் இங்கே இருக்குங்கிறத சொல்கிறது தான் ஜீனோடைபிக் ரேஷியோ. என்னென்ன கிடைக்கிது, இங்கே ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட் இருக்குது, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஜீனோடைப்பு. ரெண்டு ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் இருக்குது, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஜீனோடைப். ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் இருக்குது, இது ஒரு டைப் ஆஃப் ஜீனோடைப். ஸோ ரேஷியோ என்ன, 1:2:1. புரியுதுல? ஒரு ஹோமோசைகஸும் ரெண்டு ஹெட்ரோசைகஸும் ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவும் இருக்குது, அதுதான் 1:2:1. புரியுதுல? இப்போது பீனோடைபிக் ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபீனோடைபிக் ரேஷியோங்கிறது ஒன்றுமே கிடையாது, உங்கள் விசிபிளாக என்ன அங்கே கேரக்டர் ஷோ பண்ணுதுங்கிறது தான் ஃபீனோடைபிக் ரேஷியோ. இங்கே என்னென்ன கேரக்டர் இருக்குது, 3 டாலு 1 ட்ராஃப் இருக்குது, ஸோ 3:1. புரியுதுல? இப்போது நம்ம வந்து இது பார்த்துட்டோம், ரிசல்ட் என்ன, மோனோஹைபிரிட் கிராஸு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், ஏன்னா இது முக்கியமான கான்செப்ட்டு. சிஎஸ்ஐஆரில் நிறைய தடவை டைம்ஸ் கொஸ்டின் கேட்ட ஒரு கான்செப்ட். இங்கே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சாகணும், ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தெரிலன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராபபிலிட்டிங்கிறது என்னன்னா நமக்கு தேவையான ரிசல்ட்டு பை டோட்டல் ரிசல்ட்டு. இதை இப்படியும் சொல்லுவாங்க, ரெக்கார்டு அவுட்கம் பை டோட்டல் அவுட்கம்னு இன்னொரு டைப்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க. பட் இங்கே நம்ம வந்து ரெக்கார்டு ரிசல்ட்டு டிவைடட் பை டோட்டல் ரிசல்ட்டு, எல்லாத்தோட மீனிங்கும் ஒன்று தான். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு தேவைப்படுற அந்த ஜீனோடைப்பு ஆர் எல்ஸ் ஃபீனோடைப்பு டிவைடட் பை டோட்டல் ஜீனோடைப்பு ஆர் ஃபீனோடைப்பு. நமக்கு எது தேவையோ அதை இங்கே போடுறோம். புரியுதுல? சரி, ஓகே. இப்போ நம்ம டாமினன்ட் ஹெட்ரோசைகஸ் பார்க்குறோம். மொத்தம் நமக்கு ஒரு ஜீனில்
நம்ம மல்டிப்ளை மீன் மேட்டிங் பண்ணோன்னா நமக்கு கிடைக்க போகிறது 4 ப்ரோஜனி கிடைக்கும். என்னென்ன ப்ரோஜனி? அதுதான் இந்த 4 ப்ரோஜனி, 3 டாலு ஒரு ட்ராஃபு. இதே 2 ஜீன்னா 16 ப்ரோஜனி. அதே நம்ம டைஹைப்ரிட் கிராஸில் பார்ப்போம். இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸில் நமக்கு கிடைக்கிறது வந்து மொத்த டோட்டல் அவுட்கம் வந்து 4 ப்ரோஜனி. ஓகேவா? இப்போ டாமினன்ட் ஹெட்ரோசைகஸ் அதோட ப்ராபபிலிட்டி என்ன? டோட்டல் என்ன நமக்கு? 4 ப்ரோஜனியில் டாமினன்ட் ஹோமோசைகஸ் எத்தனை இருக்கும்? 1 தானே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 இருக்குது. ஸோ 1/4 அதோட ப்ராபபிலிட்டி இதுதான். ஹெட்ரோசைகஸ் எத்தனை இருக்குது? இங்கே 2 இருக்குது. ஸோ 2/4 போட்டுக்கலாம், இல்லை 1/2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹோமோசைகஸ் ரெசசிவ் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 1/4. ஸோ இதுதான் ஜீனோடைப்பு. உங்களுக்கு புரியுதில்ல இப்போ ஜீனோடைப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? 1:2:1 புரிஞ்சா? இப்போ ஃபீனோடைப் பார்ப்போம். டோட்டலாக எத்தனை அவுட்கம் இருக்குது? 4 அவுட்கம். அதில் எத்தனை டால் நம்ம கிடச்சிருக்கு? இங்கே நம்ம புனஸ்காரை பார்த்தீங்கன்னா தெரியும், 3 டால் கிடச்சிருக்கு. 1 2 3. ஸோ இங்கே 3 போடுறோம். 3/4 அதுதான் ஆன்சர். நமக்கு டார்ஃப் கிடச்சது 1 தான். அந்த ஹோமோசைகஸ் ரெசசிவ் மட்டும்தான் நமக்கு டார்ஃபு. ஸோ 1/4. ஸோ ஃபீனோடைப் வந்து 3:1 எப்படி வருதுன்னு சொல்லிட்டு புரியுதுல? ஸோ நான் பேசிக்ஸில் உங்களுக்கு நான் ஒன்று நடத்தாமல் விட்டுருப்பேன். விச் மீன்ஸ் இந்த ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. சரி, ரெசிப்ரோக்கல் கிராஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேரண்ட்ஸ் என்ன எடுத்தோம்? மோனோஹைப்ரிட் கிராஸில் 2மே பியூர் ப்ரீட்ஸ் எடுத்தோம் இல்லையா? அதையே பியூர் ப்ரீட்ஸ் என்னென்னு எடுத்தோம்? ஃபாதருக்கு ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாகவும் மதருக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவாகவும் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஃபாதருக்கு, ஹோமோசைகஸ் ரெசசிவ் வந்து மதருக்கு. ஸோ இது ஒரு டைப்பு. இந்த ரெசிப்ரோக்கல் கிராஸுங்கிறது என்னன்னா, அந்த பேரண்ட்ஸை அப்படியே நம்ம இது பண்ணுறது. விச் மீன்ஸ் மேலுக்கு உங்களுக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவை கொடுத்துட்டு ஃபீமேலுக்கு ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக கொடுக்குறது. பட் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா F1 ஜெனரேஷன் நமக்கு எப்போவுமே ஒரு ஹைப்ரிடாக தான் வரும். ஓகேங்களா? ஆல்டால் கண்டிஷனில் தான் இருக்கும். நமக்கு F2 ஜெனரேஷனில் தான் நமக்கு ஒரிஜினல் ரேஷியோ கிடைக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Reciprocal cross. It is a breeding technique that involves crossing between the 2 parents with reversed sexes to produce the reciprocal crosses. அப்படியே ரெசிப்ரோக்கலாக கிராஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் மீனிங். மேலுக்கு ஃபீமேல் கேரக்டர் கொடுத்து, மேலுக்கு ஃபீமேல் ஜீனோடைப்பை கொடுத்துட்டு ஃபீமேலுக்கு மேலே ஜீனோடைப்பை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்போ பேக் கிராஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெர்மினாலஜி கிளாஸ்லேயே நடத்தியிருப்பேன். பட் இன்னொரு தடவை இதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. இட் இஸ் அ ப்ரீடிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் அ கிராசிங் அ ஹைப்ரிட் ஆர்கானிசம் வித் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் அண்ட் வித் அன் ஆர்கானிசம் வித் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு த பேரண்ட்ஸ். ஒன்று அந்த F1 ஜெனரேஷன் இருக்குல்ல, ஹெட்ரோசைகஸ்க்கு கண்டிஷனில் இருக்கிற ஒரு F1 ஜெனரேஷனை தூக்கி அவங்களோட ஏதாச்சும் ஒரு பேரண்ட் கூட, எய்தர் ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பேரண்ட்டு கூட அவங்க வந்து மேட் பண்ண வச்சாங்கன்னா அதை தான் பேக் கிராஸ். இதை வந்து ஜீன் நாக் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அந்த ஜீன் நாக் அவுட்டுங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர்கிட்ட ஒரு மியூட்டன்ட் ஜீன் இருக்குன்னு வைங்க, மதர்கிட்ட அது இல்லை. ஓகேங்களா? இப்போ ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணிவிட்டு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் வருது. ஸோ இப்போ ஃபாதர்கிட்ட இந்த மியூட்டன்ட் அலீல் இங்கே இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இந்த மியூட்டன்ட் அலீல் ஃபாதர் கூட பண்ணோம்னா எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்குமே உங்களுக்கு மியூட்டண்ட்டாக வரும். இதே மதர் கூட உங்களுக்கு மேட் பண்ண வச்சாங்கன்னா அதில் 50% சான்ஸ் தான் உங்களுக்கு அந்த மியூட்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜீன் வந்து ஃபாதர்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபாதர்கிட்ட இருக்க ஜீனை வந்து டெலீட் பண்ணுறதோ சரி, மாடிஃபை பண்ணுறதோ சரி, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த தான் பேக் கிராஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிம்பிளாக ஜீன் நாக் அவுட்டுக்கு யூஸ் ஆகுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ டெஸ்ட் கிராஸ். ஓகே, டெஸ்ட் கிராஸுங்கிறது என்ன? இட் இஸ் எ ஜெனடிக் கிராஸ் பிட்வீன் அன் ஆர்கானிசம் வித் அன்னோன் ஜீனோடைப், இது முக்கியம், அண்டு ஆர்கானிசம் வித் நோன் ஜீனோடைப். நமக்கு ஒரு டாலான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் நமக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அதோட ஜீனோடைப்பு நமக்கு என்னன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த ஆர்கானிசமை ரெசசிவ் பேரண்ட் கூட நம்ம மேட் பண்ண வைப்போம். ஓகேங்களா? இந்த டாலுங்கிற கண்டிஷன் இருக்கிற பிளான்ட்டு எய்தர் ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம். என்ன ஜீனோடைப்புன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, பேரண்ட்டோட ரெசசிவ் பேரண்ட் இருக்காங்களே தெரியுமா, நம்ம இப்போ பார்த்த கண்டிஷனில் மதருக்கு தான் நமக்கு ரெசசிவ் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளான்ட் எடுத்து அதை மதர் கூட மேட் பண்ண வைப்பாங்க. அப்படி மேட் பண்ண வைக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இல்லை ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டு மதர் கூட மேட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் கண்டிஷனு? 4மே உங்களுக்கு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனாக கிடைக்கும். ஸோ நமக்கு ஆல்டால் கண்டிஷனுங்கிறது எப்போ வரும்? 2மே ஹோமோசைகஸாக இருக்கிறப்ப தான் வரும். புரியுதுல என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு? இப்போது நம்ம ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை மேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இதுவே ஒரு தடவை ஹெட்ரோசைகஸ் இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் டிடி, மேலே கேபிட்டல் டி ஸ்மால் டி. இங்கே ஒரு ஹெட்ரோசைகஸு, இங்கே ஒரு ஹெட்ரோசைகஸு, இங்கே ஹோமோசைகஸு, ஹோமோசைகஸ், ஹோமோசைகஸ். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 50-50%. உங்களுக்கு 50% டாலாகவும் 50% டால்ஃபாகவும் கிடைக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட்னு சொல்லிட்டு. டெஸ்ட் கிராஸ் மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு ஃபைண்ட் த ஜைகோசிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். புரியுதுல டெஸ்ட் கிராஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு? இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸில் கூட ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்ப்போம். Monohybrid cross, a cross between two parents which have a different character of a single locus of the interest, which means இந்த டாலுங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு சிங்கிள் லோக்கஸில் தான் இருக்கும். அந்த சிங்கிள் லோக்கஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேரக்டர் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எய்தர் டாலாக இருக்கலாம் இல்லை டார்ஃபாக இருக்கலாம். புரியுதுல? இந்த 2 பேரண்ட்ஸையும் கிராஸ் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு மோனோஹைப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸ் இஸ் a cross which hybrid for a single character made. Monohybrid cross in which one character is considered at a time. 2 parents should be homozygous opposite each other. Either இப்படியும் இருக்கலாம், இதையும் தான் உங்களுக்கு மேட் பண்ண வைப்பாங்க. It is used to establish a dominant recessive relationship between the 2 alleles of the gene. புரியுதுல? உங்களுக்கு dominant recessive relationship பற்றி படிக்கிறது தான் இந்த monohybrid cross. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது? ஸோ மெண்டல் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸில் 2 தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அவர் சும்மா பிளான்ட்டை மட்டும் மேட் பண்ணி இப்படி வந்துச்சுன்னு சொல்லலை. அதுக்கு பின்னாடி 2 லா இருக்குது, இப்படி தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 லாவை வந்து ப்ரூவ் பண்ணார். மோனோஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு 2 லா, டைஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு 1 லா. ஆக்சுவலி டைஹைப்ரிட் கிராஸுங்கிறது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸோட எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த 2 லாங்கிறது என்னன்னு, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ், இன்னொன்று லா ஆஃப் செக்ரிகேஷன். ஓகேவா? இப்போ பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து சிம்பிளாக டாமினன்ஸோட டெஃபினிஷன் தான். ஓகேங்களா? when 2 contrasting triads are present in a parent, only one triad will be expressed in the offspring and the other triad will be masked. நான் உங்களுக்கு டாமினன்ஸோட டெஃபினிஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். எய்தர் ஹோமோசைகஸ் கண்டிஷனாகவும் சரி, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனாகவும் சரி, எய்தர் ஒரு அலீல் ப்ரெசண்ட் ஆகியிருந்தாலே அதோட பினோடைப் டாலாக தான் இருக்கும். அதோட பேர் தான் டாமினன்ஸ். புரியுதுல? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டாலையும் டாஃபையும் மேட் பண்ணுறாங்க. F2 ஜென்ரேஷனில் உங்களுக்கு ஒரே ஒரு ரெசசிவ் கண்டிஷனில் தான் வருது. ஏன் அந்த F2 ஜென்ரேஷனில் மட்டும் ரெசசிவ் வருது? உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே
டால் இருக்க டால் இருக்க பிளான்ட்டில் எல்லா பிளான்ட்டில் இருக்க ஜீனோடைப்லேயும் எய்தர் ஒரே ஒரு டாமினன்ட் அலீலாவது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே டாமினன்ட் அலீல் என்ன, கேபிட்டல் டி தானே. ஸோ இங்கே மூணுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், மூணுலேயுமே டாமினன்ட் அலீல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ தட் நமக்கு கிடைக்கிறது வந்து டால் கண்டிஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், F2 ஜென்ரேஷனில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரெண்டு அலீலுமே உங்களுக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருக்குது. ஸோ ரெண்டு அலீலுமே இருக்கிற ரெசசிவ் கண்டிஷனில் இருக்கனால அதோட ஃபீனோடைப்பும் உங்களுக்கு டார்ஃபாக ஷோ ஆகுது. புரியுதுல ஏன் ரெசசிவ் வருது, ஏன் டாமினன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு டைப்பாக டெஃபினிஷன் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஃபார் அ ஃபீனோடைப் டாமினன்ட் இஸ் மோர் தென் ஒன் ஜீனோடைப். டாமினன்ட் கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு மோர் தென் ஒன் ஜீனோடைப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டல் டிங்கிறது வந்து ஹோமோசைகஸ், அது ஒரு டைப் ஆஃப் ஜீனோடைப்பு. ஹெட்ரோசைகஸ், இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது ஒரு டைப் ஆஃப் ஜீனோடைப்பு. ஸோ இப்போ இப்படியும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஆனால் ரெசசிவ் கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு F2 ஜென்ரேஷனில் ஒரு பிளான்ட்டில் ரெசசிவ் கண்டிஷன் ஷோ பண்ணுச்சுன்னா அதோட கண்டிஷன் அதோட ஜீனோடைப்பு எப்போவுமே ஹோமோசைகஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரெசசிவ் கண்டிஷன் எப்போவுமே ஒரு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்லேயும் இருக்காது. ஹோமோசைகஸ் கண்டிஷனில் மட்டும்தான் ரெசசிவ் கேரக்டர் உங்களுக்கு ஷோ பண்ணும். புரியுதில்ல உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து மெண்டல் வந்து ரெண்டாவது பிரின்சிபல் வந்து சொன்னார், லா ஆஃப் செக்ரிகேஷன், விச் மீன்ஸ் அதை வந்து பியூரிட்டி ஆஃப் கேமெட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, during the formation of the gamete each gene separates from the each other so that each gamete carries only one allele for the each gene. சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸில் நான் வந்து செல் டிவிஷனை நடத்தியிருப்பேன். எதுக்காக செல் டிவிஷன் வந்து இங்கே நடத்துகிறேன்னு சொல்லிட்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இதுதான் காரணம், செக்ரிகேஷன் ஆகுது பாருங்கள். ஒரு ஜீன் வந்து செப்பரேட் ஆகுது. நம்ம கடைசி அனாஃபேஸ் 2ல் என்ன கிடைக்கும், 4 டைப் ஆஃப் செல்ஸ்லேயும் 4 கேமெட்ஸ் வந்து குரோமேட்டிட்ஸ் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் இது தான். ஒரு செக்ரிகேஷன் வந்து ஒரு அலீல் 2ஆக இருக்கிறப்ப, ஒரு குரோமோசோமு கம்ப்ளீட்டாக இருக்கிறப்ப அதுக்கு 2 கேரக்டர் இருக்கும், ஏன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பிரிகிறப்ப 2 ஜீன் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ ஒரு ஸ்பெர்மில் இருக்கிறது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமேட்டிட் தான். அந்த குரோமேட்டிடும் இன்னொன்று ஃபீமேலில் இருக்க எக்கில் இருக்க 23 குரோமேட்டிடும் சேர்த்து தான் உங்களுக்கு 46 குரோமேட்டிடாக ஃபார்ம் ஆகுது. வித் மீன்ஸ் ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது. அது ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஸோ ஒரு செக்ரிகேஷனுங்கிறது என்னன்னா, ஒரு அலீலிருந்து 2 அலீலையும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகலை, ஒவ்வொரு அலீலும் உங்களுக்கு ஈச் ஜீன் வந்து கேரி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரோமோட்டிட் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஏ டாமினன்ட் அலீல இது கேரி பண்ணுது, இந்த சைடு வந்து உங்களுக்கு ரெசசிவ் அலீல வந்து உங்களுக்கு கேரி பண்ணுது. ஸோ தேட் உங்களுக்கு எக்கு ஃபியூஸ் ஆகிறப்ப அதோட ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லலாம்ல, உங்களோட அப்பா அம்மாட்ட இருந்து உங்கள் அப்பாவோட கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்தும், விச் மீன்ஸ் கோவப்படுற கேரக்டர் உங்கள் அப்பாட்ட இருந்து வந்தோம், மதர்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்கின் டோன் வந்தாலும், ஸோ ஒரு 2 கேரக்டரும் உங்கள் அப்பா கிட்டே இருந்தும் வருது, உங்கள் அம்மா கிட்டே இருந்தும் வருது. ஸோ அதோட மீனிங் அதுதான். 2 அலீலுமே தனித்தனியாக இருக்குது, பிரிஞ்சு வந்து கடைசியில் அவங்க ஃபியூஸ் ஆகுறப்ப, ஜைகோட்டில் ஃபியூஸ் ஆகுறப்ப 2 கேரக்டருமே ஃபியூஸ் ஆகும். புரியுதில் எப்படி செக்ரிகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு செல் சைக்கிள் நடத்தினேன். பட் அது டீட்டெயிலாக நடத்தலை, உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி நடத்தினேன். நான் செல் பயாலஜி நடத்துகிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக உள்ள என்ன மெக்கானிசம் நடக்குது, என்ன என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லா ஆஃப் செக்ரிகேஷனுங்கிறதும் அதுதான். பட் இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஹோமோசைகஸும் ஒரு ஹோமோசைகஸையும் மேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து F1 ஜெனரேஷனில் ஹெட்ரோசைகஸ் கிடைக்கிது. ஆனால் இந்த டிராஃப்ட் கண்டிஷனு இந்த ஹெட்ரோசைகஸ், விச் மீன்ஸ் இந்த F1 ஜென்ரேஷனில் உங்களுக்கு ஷோ பண்ணல. ஏன் ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெண்டலுக்கு டவுட் வந்துச்சு. இப்போ F2 ஜென்ரேஷனில் வந்து இந்த டாஃப் கேரக்டர் வந்து ஷோ ஆகுது.
புரிதல் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி கேரக்டர் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஃபேக்டர். ஓகேங்களா, எல்லா ஜீனுமே. பட் இங்கே நம்ம ஹோமோசைகஸ் ரெண்டத்தையும் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப இங்கே வந்து ஆல்டாலாக இருக்குது. பட் ஆனால் இங்கே ரெசசிவ் ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, உங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு ரெசசிவ் ஜீனு உங்ககிட்ட ப்ரெசண்ட் ஆகிருக்கு. பட் அது ஃபர்தர் நீங்கள் மேட் பண்ணுற இந்த ஹெட்ரோசைகஸ் மேட் பண்ணுறப்ப இந்த 2 T இருக்குல்ல, 2 ரெசசிவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈச் அலீலும் செப்பரேட் ஆகுது. ஒவ்வொரு செல் டிவிஷன்லையும் சரி அதோட கேமெட் பிரிஞ்சு தனியாக இப்போ செப்பரேட் ஆகிறனால தான் நமக்கு மறுபடியும் F2 ஜென்ரேஷனில் அந்த ரெசசிவ் கேரக்டர் வந்து ஷோ பண்ணுது. அதைத்தான் இவர் லா ஆஃப் செக்ரிகேஷனில் சொல்கிறாரு. புரியுதுல? உங்களுக்கு கேரக்டர் ஷோ பண்ணலைனாலும் அந்த ஜீன் வந்து ஆல்ரெடி இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ தட் ஃபர்தராக அவங்க வந்து மேட் பண்ணுறப்ப F2 ஜென்ரேஷன் மேட் நடக்கிறப்போ உங்களுக்கு ரெசசிவ் கேரக்டர் ஷோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரெசசிவ் கேரக்டர் இல்லைன்னு வைங்க. ஸோ அவங்களுக்கு F2 ஜென்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன் வந்து ஷோ பண்ணாது. அதை தான் ஒரு லா ஆஃப் செக்ரிகேஷனில் சொல்கிறாரு. அந்த ஜீன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ தட் நமக்கு F2 ஜென்ரேஷனில் மறுபடியும் அந்த ரெசசிவ் கேரக்டர் வந்து ஷோ பண்ணுதுங்கிறத மெண்டல் சொன்னார். ஸோ இப்போ கேமேட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு ஜீன் எடுத்துக்கிறோம். மோனோஹைபிரிட் கிராஸ்னால் என்ன? ஒரு ஜீனு, அதில் 2 அலீல்ஸ் இருக்கும். ஒன்று டாமினன்ட் அலீல், இன்னொன்று ரெசசிவ் அலீல். Individual has 2 alleles from the one from the male parent and another from the female parent. ஸோ இந்த ஒரு 2 அலீல்ஸ் இருக்கு இல்லையா, இது என்னென்ன டைப் ஆஃப் ஜீனோடைப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏ ஜீனுங்கிறது எய்தர் ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக ஃபார்ம் ஆகலாம், ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை ஹோமோசைகஸ் ரெசசிவாக ஃபார்ம் ஆகலாம். 3 டைப்ஸாக ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? ஆனால் இதே ஒரு 2 ஜீன் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, இது டைஹைபிரிட் கிராஸ் கிடையாது. 2 ஜீனுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பற்றி இங்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏ ஜீன் எடுத்துக்கிறோம், அதுக்கு 3 டைப் ஆஃப் உங்களுக்கு ஜீனோடைப் வந்து பாசிபிள். இதே பி ஜீனு எடுத்துக்கிட்டால் அதுக்கும் 3 டைப் ஆஃப் ஃபீனோடைப் வந்து உங்களுக்கு பாசிபிள். இந்த ஏங்கிற டாமினன்ட் ஹோமோசைகஸ் வந்து பி ஜீன் கூட டாமினன்ட் ஹோமோசைகஸ் கூடயும் உங்களுக்கு ஃபியூஸ் ஆகலாம். ஆர்எல்ஸ் ஹெட்ரோசைகஸ் பி ஜீன் கூடயும் ஃபியூஸ் ஆகலாம், இல்லை ஹோமோசைகஸ் ரெசசிவ் பி ஜீன் கூடயும் உங்களுக்கு ஃபியூஸ் ஆகலாம். அதே மாதிரி தான் ஹெட்ரோசைகஸுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 டைப்லேயும் உங்களுக்கு ஃபியூஸ் ஆகலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க, எவ்ரி கேமேட் மஸ்ட் ஹாவ் ஒன்லி 1 காப்பி ஆஃப் அ ஜீன். ஓகேங்களா? எல்லா கேமேட்லேயும் ஒரு காப்பி ஆஃப் ஜீன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட். ஒரு ஜீன்லேருந்து உங்களுக்கு ஒரு காப்பி கிடச்சிருக்கு, இன்னொரு ஜீன்லேருந்து உங்களுக்கு இன்னொரு காப்பி கிடச்சிருக்கு. இது தான் அவங்க சொல்கிறாங்க. இது எவ்ரி கேமெட்டில் இருந்தும் ஒரு ஜீன்லேருந்து ஒரு காப்பி வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? போத் அலீல் ஆஃப் த சேம் ஜீன் மஸ்ட் நாட் கம் இன் டு த சேம் கேமெட், விச் மீன்ஸ் ஒரு கேமெட்டுக்குள்ளே 2 அலீலுமே இருக்காது. இப்படி ஒரு கேமெட் வந்து ஃபார்ம் ஆகாது. நம்ம கேமெட்டுங்கிறது வந்து எய்தர் கேபிட்டல் டீயாவோ டாமினன்ட்டாரோ ஆர்எல்ஸ் ஸ்மால் டி ஆர்எல் ரிசர்சிவாகவும் இருக்கிறது தான் நமக்கு வந்து கேமெட்டாக சொல்கிறது. இப்படி என்றைக்குமே இருக்காதுங்கிறத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 2 கேமெட்டும் 2 ஜீனும் ஒரே கேமெட்டில் இருக்காதுங்கிறத சொல்கிறாங்க. 1 allele of the first gene can go with any allele of the second gene. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் அலீலில் இருக்கிற ஓகே இங்கேயே எக்ஸாம் இருக்குது. இங்கே ஏங்கிற ஜீன் இருக்குல்ல, இதில் டாமினன்ட் அலீல், இதில் ஒரு கேமெட் வந்து ஏங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஏங்கிற அலீல் எய்தர் இந்த பியோட டாமினன்ட்லேயும் போய் சேரலாம், ஆர்எல்ஸ் பியோட ரெசசிவ்லேயும் போய் சேரலாம். அதை தான் இவங்க சொல்ல வராங்க. 1 allele of a first gene can go with any allele of the second gene. இண்டிபெண்டாக சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த ரெசசிவாக இருக்குது, ரெசசிவ் ஏ ஜீன் வந்து எய்தர் பி ஜீனோட டாமினன்ட் கூட சேரலாம், ஆர் பி ஜீனோட ரெசசிவ்லேயும் சேரலாம். அதை தான் இந்த 3வது பாயிண்டில் சொல்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே 9 டைப் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சேர்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்தது. டாமினன்ட் அலீல் 3 இதுலேயும் சேர்றது, அடுத்து ஹெட்ரோசைகஸ் இந்த 3 ஜீன்லேயும் உங்களுக்கு சேர்றது, அடுத்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் வந்து உங்களுக்கு 3 இதுலேயும் சேர்றது. புரியுதுல்ல கேமெட் ஃபார்மேஷன் எப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் டைஹைபிரிட் கிராஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிகாஸ் இதுக்கு பின்னாடி நிறைய எஃபோர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு டைஹைபிரிட் கிளாஸில் பார்ப்போம். பை கைஸ்.